Daily. Taste the Daily. அண்மை செய்தி. நாளை மறுநாள் திமுக எம்பிக்கள் கூட்டமானது நடைபெறவுள்ளது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அது தொடர்பான ஆலோசனை கூட்டமானது நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். மன்னிக்கவும் பாரி கார்த்திக். வணக்கம். வருகின்ற 29ஆம் தேதி திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்களில் உறுப்பினர் கூட்டமானது நடைபெறுகிறது. அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய அரசு 2025-26க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. எனவே அந்த தாக்கல் தொடர்பாக தமிழக அரசுக்கு சார்பில் தற்போது கலந்து கொண்டிருக்கின்ற எம்பிகளுக்கு இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட் தாக்கலின் போது ஏற்கனவே தமிழ்நாடு அரசுக்கு தேவையான நிதிகளை கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் நேரடியாகவும் அதே போல கடிதம் வாயிலாகவும் கோரிக்கைகள் மத்திய அரசு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் தற்போது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு எந்த அளவுக்கு நிதி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்தும் விவாதிப்பட இருக்கிறார்கள். மேலும் மக்களை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மேலும் அங்க இருக்கக்கூடிய அந்த மக்களவை தலைவரும் அதே போல மாநிலங்களை தலைவரும் என திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள அவர்களுடைய அந்த வழிகாட்டுதல்படி எவ்வாறு செயல்பட வேண்டும், எந்தெந்த பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும், குறிப்பாக தமிழக அரசுக்கு தேவையான நிதிகள் முறையாக வந்து சேர்கிறதா என்பதை குறித்தும் குரல் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே வருகின்ற 29ஆம் தேதி காலை 11 மணிக்கு அறிவாலயத்தில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுகவுடைய மக்களவை மற்றும் மாநிலங்கள் உறுப்பினர் கூட்டமானது நடைபெற இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Taste the Daily. Taste the Daily.